ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நிலா சொன்ன மாதிரியே இப்போ டிவைஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக சோழனை கூட்டிக்கிட்டு ஒரு வக்கீலை போய் பார்க்குறாங்க. அந்த வக்கீல் வந்து சோழன்ட்டையும் நிலாக்கிட்டையும் நிறையா கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் டிவைஸ் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. இருந்தாலும் நிலா தொடர்ந்து வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சம்மதிச்சு தான் நாங்கள் அந்த மாதிரி டிவைஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு டிவைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சோழன் வந்து அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிலா வெளியில் இருக்க சொல்லிட்டு சோழனை வெளியில் இருக்க சொல்லிட்டு நிலாக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நிலா வந்து டிவைஸ் வேணும்னு கேட்குறாங்க. சோழன் வந்து எனக்கு டிவைஸ் வேணாம், இருந்தாலும் அவங்க விருப்பப்படுறாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் இருக்காங்களா அட்வொகேட், அவங்க வந்து இவங்கள்ட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் டிவைஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா டிவைஸ் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது பார்த்தோம்னா ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த யூடியூபர் வந்து எடுப்பாங்கல்ல, அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பண்ணி பேட்டி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்போ சோழன்ட்டையும் வந்து நிலாக்கிட்டையும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கொஸ்டின் பண்ணுறாங்க. நிலாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சோழன்ட்ட கேட்குறாங்க. சோழன் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. நிலாக்கிட்ட கேட்கும்போது 1-2 தப்பாக சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ரொம்ப சூப்பரான கப்புள், லவ் கப்புள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டி ஒரு கிஃப்ட்லாம் பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு அப்படி போகிறாங்க. இருந்தாலும் நிலா வந்து அப்படியே சும்மா அதை ஒரு விரக்தியாக பேசிட்டு அதெல்லாம் பிச்சு போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. சோழன் அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சு சேரன் வந்து பாண்டியன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வானதி வீட்டிலேருந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா முதல்ல அப்படியே ஒரு மாதிரி காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளியில் தான் நடேசன் இருக்காருல, அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நீ லவ் பண்ணுற பொண்ணோட வீட்டிலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க, அவங்க அண்ணன் வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மிழுங்கி மறைச்சி அப்படி இப்படின்னு தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் பாண்டியன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கப்புறம் கடைசியில் எல்லா விஷயத்தையுமே எல்லாமே வந்து நடேசன் வந்து சொல்லிடுறாரு. அதாவது இவங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லனாலும் அவர் வந்து சொல்லிடுறாரு. ஆனால் வந்து பாண்டியனுக்கு சரியான கோவம் வந்துடுது. அவங்க வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணலாம், இப்படி வந்து கேட்டு போகலாம், வாங்கப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இப்போ சேரன் வந்து சமாதானப்படுத்தி அதெல்லாம் வேணாம், இந்த பிரச்சனை இதோடு விட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. நிலாவும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சோழன் வந்து அந்த விஷயத்த சொல்கிறார். அவங்களும் பேசுனாங்க, நம்மளும் பேசணும், அவங்களும் அடித்தாங்க, நம்மளும் அடிச்சாச்சு, சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு, அதனால் இந்த பிரச்சனை விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ சேரன் வந்து பாண்டியன் கோவப்படாமல் பார்த்துக்க, நீயும் கோவப்படாத சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ பாண்டியன் வந்து அப்படியே வெளியில் நிற்கிறாரு. நிலா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.